சிஎஸ்கே மேட்ச் டே இன்னைக்கு சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர். சிஎஸ்கே இன்னைக்கு வின் பண்ணுவாங்களா? சிஎஸ்கே பிளேயிங் லெவன் உள்ள டெவான் கான்வே வருவாரா? இல்ல வேற ஏதாச்சும் பண்ணுவாங்களா சிஎஸ்கே? அது தவிர தல தோனியோட பேட்டிங் பத்தி ரீசெண்டா நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க கைஸ் வீடியோக்குள்ள. இந்த ஆர்ஆர் மேட்சை பார்க்கறதுக்கு முன்னாடி முந்தானேத்து சாட்டர்டே நடந்த ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்ல தல தோனி ஏன் முன்னாடி பேட்டிங் வரல? அண்ட் தல தோனி 9th டவுன்ல வந்திருக்காருங்க. ஒரு காலத்துல சிஎஸ்கேக்கு தல தோனி சேசிங்ல நம்பர் 4ல மேட்ச் கடைசி வரை 6 அடிச்சு பினிஷ் பண்ணி கொடுப்பாரு. ஆனா இப்ப தல தோனி நம்பர் 9 வரை போறதுக்கு காரணம் என்ன? அவருக்கு லாஸ்ட் இயரே பாத்தீங்கன்னா நீல ஒரு இன்ஜுரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் தல தோனி ஓரளவு பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஃபிட்டா இருக்க மாதிரி தான் தெரியுது. அப்பயும் தல தோனி ஏன் மேல பேட்டிங் வரமாட்டாரு? தல தோனியை வச்சு பிராண்டிங் பண்றாங்களா? அவர் கடைசியில இந்த மாதிரி ஃபேன்ஸ் ஐப் கலப்பி விட்டுட்டு ஒரு 2-3 சிக்ஸர் அடிச்சாருன்னா ஐபிஎலுக்கு அது நல்லா இருக்கா? வியூவர்ஷிப்புக்கு அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுது கைஸ். ஏன்னா சிஎஸ்கே ஒரு பெரிய ஸ்கோர் சேஸ் பண்றாங்க. ஆனா சிஎஸ்கேவோட பேட்டிங் லைனப்ல எல்லாருமே விக்கெட் ஆனாலும் அந்த ஒரு பெரிய ஹிட்டிங் பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா தல தோனி தான் இருக்காரு. அவரால் தான் சிக்ஸர் அடிக்க முடியும். ஆனா தல தோனி ஏன் வரல? அந்த நம்பர் 9ல அதுவும் ஜடேஜா, அஸ்வின் எல்லாருமே அனுப்பிட்டு சாம் கர்ன்லாம் அனுப்பிச்சிட்டு இவர் ஏங்க லேட்டா வர? எனக்கு இது என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு புரியல. தல தோனியால மட்டும்தான் சிக்ஸர்ஸ் அடிக்க முடியும். அதுவும் அவ்வளவு பெரிய ஸ்கோர் நம்ம சேஸ் பண்ணும் போது கொஞ்சம் நம்ம மேட்சை வின் பண்றோப்பான்னு நம்மளுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரணும்னா அதுக்கு கண்டிப்பா தல தோனி மாரி பிளேயர் ஹிட்டிங் சிக்ஸர்ஸ் அடிச்சாதான் கண்டிப்பா நம்மளுக்கு முடியும் ஜெயிக்கணும். கிட்டத்தட்ட ஜெயிக்கிறோம் இல்ல கைஸ், ஆனா கிட்டாச்சும் வர முடியல. அதுக்கு கண்டிப்பா தல தோனி உள்ள வந்திருக்கணும். என்ன பொறுத்தவரையும் தல தோனி இந்த அஸ்வின் அவுட் ஆனார்ல அப்பயே உள்ள வந்திருக்கலாம். அவர் அதை பண்ணாம அவர் 9th டவுன்ல வந்திருக்காருங்க. தோனி ஒரு காலத்துல நம்பர் 4ல இறங்கினவரு இப்ப பார்த்தா 9th டவுன் வரையும் போயிட்டாரு. போக தல தோனி பின்னாடி போயிட்டே இருக்காரு. கண்டிப்பா தல தோனி வரக்கூடிய மேட்ச்லயும் இதே மாதிரி வந்தாருன்னா அது சிஎஸ்கேக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் ஆகலாங்க. அண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தல தோனி மேபி ஒரு நம்பர் 5ல நம்பர் 6லயாச்சும் வரணும். ஆனா ரொம்ப பேக்ல வராருங்க தல தோனி. அதுவும் நம்பர் 9ல வரலும் சிஎஸ்கே பேட்டிங் லைனப்ல ஒரு பின்னாடி போயிருக்காரு. அண்ட் இது கோச் எடுத்த முடிவா இல்ல தல தோனி ஓனா எடுத்த முடிவா இல்லனா கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் சொல்லி அவர் இது பண்றாரா? ருத்து மேபி சொல்லிருக்க மாட்டாரு. அண்ட் என்ன பொறுத்தவரை இது தலையோட ஒரு ஓன் டிசிஷனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மேபி தல தோனி உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் வைக்கிறோம், கொஞ்சம் சீக்கிரமா வாங்க ஃபேன்ஸ் கோசம். இதை ஒரு சாக்கா வச்சுன்னு ஒரு சில தற்கூரி ஃபேன்ஸ் பார்த்தா என்ன சொல்லிட்டு வராங்கன்னா அவர் ஃபேன்ஸ் கோசாருன்னு பேட்டிங் எவ்வளவு வர மாட்டாரு, அதுக்கு அவர் ரிட்டையர் ஆயிடலாமே இந்த மாதிரி சொல்லிட்டு வரானுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்குலாம் அவர் பத்தி என்னடா தெரியும்? நீங்களா ஏன்டா பேசுறீங்கன்ற மாதிரி கைஸ் எனக்கு தோணுது. அண்ட் அவரை பத்தி என்ன கைஸ் தெரியும் உங்களுக்கு முழுசா? அவர் ஒரு காலத்துல எப்படி இருந்தவரு இப்பயும் பாத்தீங்கன்னா ஃபிட்டா 43 வயசுல அவர் ஆடுற டீம் கோசம் இல்ல ஃபேன்ஸ் கோசம் ஆடுறாரு. அண்ட் இப்படிப்பட்ட மனுஷனை நீங்க ரிட்டையர் ஆகுங்கன்ற மாதிரி எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க எல்லாம் வேற வேலையில இல்ல, இவங்க நம்ம கண்டிக்க கூட கூடாது கைஸ். அண்ட் அப்படியே விட்டு எத்தனை வாட்டி சொன்னாலும் இவங்க திருந்த போறது இல்ல. கண்டிப்பா நம்ம அதை பத்தி பேச வேணாம். சரி போயிடலாம். நம்ம மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் இன்னொரு விஷயத்துக்குள்ள போலாம். டெவான் கான்வே சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவலுக்குள்ள வருவார். ஐபிஎல் 2025ல டெவான் கான்வே பிளேயிங் லெவல்ல இருப்பாரான்னு ஒரு பெரிய டவுட் இருந்துச்சுங்க ஆரம்பத்திலே. ஏன்னா ரச்சின் ரவீந்திரா பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் சிடில வாங்கியிருந்தாரு. அதனாலேயே டெவான் கான்வே கண்டிப்பா விளையாட மாட்டாரு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த டெவான் கான்வேயோட ஃபார்மே ரீசென்ட் டைம்ல பெருசா இல்லங்க. ஆனா இப்ப எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸும் நான் மட்டும் இல்ல மொத்த சிஎஸ்கே ஃபேன்ஸுமே இப்ப என்ன இது பண்றாங்கன்னா டெவான் கான்வே உள்ள கொண்டு வாங்க, அவனை கண்டா வர சொல்லுங்கன்ற மாதிரி டெவான் கான்வேவை கையோட கூட்டிடுவாங்கப்பா சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவல்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் இப்ப கதறிட்டு இருக்கோம். நம்ம ஏன்னா சிஎஸ்கேக்கு ஒரு காலத்துல ஓப்பனிங் எப்படி இருக்கும் கைஸ்? சிஎஸ்கேயோட ஓப்பனர்ஸ் எப்பப்பெல்லாம் நல்லா பண்ணிருக்காங்களோ அப்பப்பெல்லாம் சிஎஸ்கே டிராஃபி அடிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு 2023 ருத்ராஜ் கேக்வாட் நம்பர் கான்வே, 2021ல ருத்ராஜ் கேக்வாட் அண்ட் ஃபேப் டு பிளஸி, 2018ல ஷேன் வாட்சன் 50 ராயுடு, அதுக்கு முன்னாடி 2010-11ல மைக்கேசி முரளி விஜய்னு ஒரு ஓப்பனிங் பாட்டல் நம்ம சிஎஸ்கேக்கு எப்ப நல்லா செட் ஆயிருக்கோ அப்பெல்லாம் சிஎஸ்கே நல்லா பண்ணிருக்காங்க ஐபிஎல் ஓவர். அதனால தான் நான் திருப்பி சொல்றேன் டெவான் கான்வேவை உள்ள கொண்டு வாங்க சாம் கரனுக்கு பதிலா. சிஎஸ்கேக்கு இன்னொரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் வேணுன்ற பட்சத்துல அன்சுல் கம்போஜ் இருக்காருங்க நம்மளுக்கு உள்ள, அவரை கொண்டு வரலாம். தீபக் கூட சுத்தமா அடிக்கலங்க, மட்டமான ஃபார்ம்ல இருக்காரு. கண்டிப்பா நம்ம ஒத்துக்கனே அவன் இது. அண்ட் சிஎஸ்கே ஃபேனா நம்ம இருந்தாலுமே நான் இதை ஒத்துக்க மாட்டேன். தீபக் கூட மட்டமான ஃபார்ம்ல இருக்காரு. அவரோட ஃபீல்டிங்குமே அந்த அளவு பார்த்தா அவர் நல்லா பண்ணல. அண்ட் சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு சேஞ்சை கட்டாயமா பண்ணி ஆகணும். தீபக் கூடாவை பதில அன்சுல் கம்போஜை உள்ள கொண்டு வரணுங்க. அன்சுல் கம்போஜை பத்தி நிறைய விஷயம் நம்ம கேள்விப்பட்டோம். அந்த ஐபிஎல் 2025 ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவர் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்குங்க. ஐபிஎல்லுமே பிகாஸ் விளையாடுறாரு அவரு. அதனால சொல்றேன் கண்டிப்பா சிஎஸ்கே அன்சுல் கம்போஜை ட்ரை பண்ணுங்க. ஏங்க இந்த மாதிரி ஒரு யங் டேலண்ட் மத்த டீம்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே இந்த மாதிரி யங் டேலண்ட்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க கெரியரை முடிச்சு விடுற மாதிரி தான் சிஎஸ்கே இருக்கு. அண்ட் சிஎஸ்கே பெஞ்சில் 2-3 வருஷம் உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களை வெளியே விட்டு மத்த டீம்ஸ் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் அவங்களால. அண்ட் அதுதான் கைஸ் இந்த கான்ஃபிடன்ஸ் சிஎஸ்கே உடைச்சிடுறாங்க. கண்டிப்பா சிஎஸ்கே அன்சுல் கம்போஜுக்கு ஒரு வாய்ப்பு தரலாம். அண்ட் இன்னொரு சேஞ்சா சிஎஸ்கே இருந்து நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா விஜய் சங்கரை உள்ள கொண்டு வாங்க. அது ஒரு முக்கியமான சேஞ்சா இருக்கும். அண்ட் அவர் ரீசெண்டா தமிழ்நாடுக்காக இருக்கட்டும் குஜராத் டைட்டன்ஸுக்கு அவர் பிளே பண்ணும்போது ஐபிஎல் 2025-23 இருக்கட்டும் நல்லா பண்ணிருக்காரு கைஸ், நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. விஜய் சங்கரோட பவுலிங்கை விட்டுருங்க ஒரு பக்கம், அவர் பவுலிங்ல பெருசா பண்ணல. ஆனா அவரோட பேட்டிங் நிறைய பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்ட் பேட்டரா இப்ப தெரியுறாரு. அதுவும் அவரால் பெரிய ஷாட்ஸ் விளையாட
முடியுங்க. அது ஒரு பவர் ஹிட்டிங் கேபிலிட்டி பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கு விஜய் சங்கர் கிட்ட கண்டிப்பா. அதுவும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பிளேயர் இவர் கண்டிப்பா சிஎஸ்கே ஒரு ட்ரை பண்ணலாங்க. அண்ட் ஆல்ரெடி சிஎஸ்கேல நான் விளையாடுறாரு. இன்னொரு பிளேயரா இவர் உள்ள வந்தாருன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. சிஎஸ்கே முதல் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு 150 ரன் அந்த மாதிரி தான் சேஸ் பண்ணோம். அதனால சிஎஸ்கே ஒரு இது பண்ணி சேஸ் பண்ணிட்டாங்க. ஆனா லாஸ்ட் மேட்ச்ல சிஎஸ்கே இந்த மேட்ச் தோத்தோன்னு தான் சிஎஸ்கேல இருக்க நிறைய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இப்ப வெளியே வந்திருக்கு. அண்ட் ஜெயிக்கிற போது தெரியாது கைஸ், தோக்கும் போது தான் உள்ள இருக்க எல்லா பிரச்சனையும் மொத்தமா வரும்ன்ற மாதிரி தான் இப்ப சிஎஸ்கேக்கு நிக்குது. ருத்ராஜ் கேக்வாட் என்ன பண்ண போறாரு தெரியல. இதெல்லாம் பத்தி சிஎஸ்கே யோசிக்காம அண்ட் ஒரே ஒரு சேஞ்ச் அண்ட் டெவான் கான்வே உள்ள கொண்டு வாங்க, அன்ஷுல் கம்போஜ் உள்ள கொண்டு வாங்க. சிஎஸ்கே இந்த ஐபிஎல் 2025ல இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல நல்லா பண்ணுவாங்கன்னு என்னோட ஒப்பீனியன். சிஎஸ்கே இந்த சேஞ்சஸ் பண்ணுவாங்களா? அண்ட் ஓவரால் சிஎஸ்கே அதிகமா சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. என்னதான் தோத்தாலும் பாப்போம் இன்னைக்கு என்ன பண்ண போறாரு ருத்ராஜ் கேக்வாட் சேஞ்சஸ் கொண்டு வராருன்னு as a கேப்டனா. இன்னைக்கு மேட்ச்ல கண்டிப்பா சிஎஸ்கே வின் பண்ணுவாங்க நம்புறேன். ஏன்னா ஆர்ஆர் 2 தோல்வியில வந்து வராங்க, சிஎஸ்கேவும் ஒரு தோல்வியில வந்து வராங்க. சிஎஸ்கே கொஞ்சம் ஸ்லைட்லி அட்வான்டேஜா இருக்கு. அதுவும் அந்த விக்கெட்ல கவுவாட்டி விக்கெட்ல நல்லா டர்ன் ஆகுது. அண்ட் சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணுவாங்க. அதனால சிஎஸ்கே ஒரு ஓப் இருக்கு வின் பண்றதுக்கு இந்த மேட்ச். அப்ப நம்ம சேனலுக்கு போஸ் ஆனீங்கன்னா இந்த வீடியோக்கு இன்னும் லைக் கொடுத்து மறக்காம 7தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப இன்னும் சந்திக்கும் வரை உங்களுடைய பெறுவது நான் உங்கள் 7தமிழன்.